வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஆர்டிகல்ஸ். ஸ்கூல் டைம்ல ரொம்ப ஈஸியா ஏ அண்ட் தி மாத்தி போட்டுட்டு வந்துருவோம். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? டீடைலா பார்க்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு 30 ரூல்ஸும் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு 30 ரூல்ஸும் பார்த்துடலாம். வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. ஆர்டிகல்ஸ் இத தமிழ்ல சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்ன வந்து இந்த நவுன் டெஃபனைட்டா இன்டெஃபனைட்டா அப்படின்னு இண்டிகேட் பண்ணக்கூடியது யாரு? இண்டிகேட்னா சுட்டி காட்டுறது. இண்டிகேட் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் தான். டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா 2 டைப்ஸ் உண்டு. எதெல்லாம்? டெஃபனைட், இன்டெஃபனைட். எத்தனை ஆர்டிகல் உண்டுன்னா 3 ஆர்டிகல்ஸ் உண்டு. எதெல்லாம்? ஏ அண்ட் த. இதுல ஏயும் ஆனும் இன்டெஃபனைட் ஆர்டிகல். த வந்து டெஃபனைட் ஆர்டிகல். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரும். உங்கள்ட்ட கேட்கிறேன், கிவ் மீ அ புக் அப்படின்னு சொல்றேன். நீங்க இருக்கிற புக்ல ஏதாவது ஒண்ணு தருவீங்க. நான் வந்து இதுல ஏ புக் அப்படின்னா ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு புக்கு. இப்ப வந்து இது வந்து என்ன ஆயிருது? நான் ஸ்பெசிபிக் ஆயிருது, இன்டெஃபனைட் ஆயிருது. கிவ் மீ த புக்னு சொல்றேன். நான் பர்டிகுலரா எந்த புக்கை கேட்கிறேனோ ஸ்பெசிபிக்கா அந்த புக்கை தருவீங்க. அப்ப ஏயும் ஆனும் இன்டெஃபனைட், த வந்து டெஃபனைட் ஆர்டிகல். இதை ஒன் பை ஒன்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஏ. ஏ வந்து எங்க வரும் அப்படின்னா சிங்குலர் கவுண்டபிள் நவுன் பிகினிங் வித் இது கன்சோனன்ட் அண்ட் கன்சோனன்ட் சவுண்ட். ஓகேங்களா? ஓகே, பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ இஸ் எ டீச்சர். அவள் ஒரு டீச்சர். த டீச்சர்னு சொல்லக்கூடாது, அவள் ஒரு டீச்சர். ஓகேங்களா? ஐ பாட் எ பென். நான் ஒரு பென் வாங்கினேன். பர்டிகுலரா என்ன பென் வாங்கினேன்னு சொல்லல. ஹி சா எ லைன். ஒரு லைனை பார்த்தான். பர்டிகுலரா சொல்லல. இது எல்லாமே என்னதுதான்? இன்டெஃபனைட். ஓகேங்களா? சிங்குலர் கவுண்டபிள் நவுன். த டீச்சர், பென், லைன் இது எல்லாமே எதுல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு? கன்சோனன்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கன்சோனன்ட் சவுண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்து. நெக்ஸ்ட் ஏ வேற எதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ, இயு இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுன்னா, அதாவது யூனிவர்சிட்டி, யூரோப்பியன் கண்ட்ரி, யூஸ்ஃபுல், யூனியன், யூனிக் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா ஏ தான் போடணும். ஆன் போடக்கூடாது. வவல், வவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதுல யூ வந்து வவல் தான். அதனால நம்ம வந்து இங்க ஆன் போடணும் அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா இது என்ன சவுண்ட் நமக்கு? கன்சோனன்ட் சவுண்ட். ஒய்யூ. ஒய்யூ வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூ தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? தமிழ் யூ, யூ சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ப்ரொனவுன் பண்ணும். இ பிளஸ் ஊ அந்த சவுண்ட்ல வரும். ஓகேங்களா? அப்போ வந்து இதுல வவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் போட்டுறாதீங்க. ஏ தான் போடணும். ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூரோப்பியன், ஏ யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் போடணுமே தவிர அண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் யூரோப்பியன் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒன் ஆர் ஒன்ஸ். இந்த ஒன் ஆர் ஒன்ஸ், ஒன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஒன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுலயும் நீங்க ஏஇஐஓ யூ ஓ இருக்குது, அப்ப எல்லாத்துக்குமே ஆன் போடலாம் அப்படின்னு போடக்கூடாது. ஏ ஒன் வே டிக்கெட், ஏ 1 ரூபி காயின், ஏ ஒன் டைம் பாஸ்வேர்டு எல்லாமே ஏன் தான் போடணும். ஏன்னா இதோட ப்ரொனன்சியேஷன் என்னது? 1W. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஏ அப்படின்னா என்ன மீனிங்? ஒன் ஆர் எனி ஒன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மீனிங்ல வந்ததுனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஏ போடலாம். ஓகேங்களா? ஐ நீட் எ பென் அப்படின்னா அர்த்தம் எனக்கு ஏதாவது ஒரு பென்னு தேவை. ஷி அடாப்டட் எ பப்பினா ஒரு பப்பியை அடாப்ட் பண்ணிக்கிட்டா. ஹி வாண்ட்ஸ் எ கார். அவனுக்கு ஒரு கார் வேணும். எனி ஒன் ஒன் அப்படின்றப்ப அந்த மீனிங்ல வர்றப்ப நம்ம ஏ போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ப்ரொஃபஷன் சொல்றோம். இப்ப யாரையா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஹி இஸ் ஏ டாக்டர்னு சொல்லலாம். ஷி இஸ் ஏ டாக்டர்னு சொல்லலாம். ஹி இஸ் ஏ லாயர் அப்படின்னு சொல்றோம். மை பிரதர் இஸ் ஏ பைலட். இதை வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனா ஆக்குபேஷனை சொல்லும் போது ஏ போடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் யூஸ் ஏ. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ரேட், ஸ்பீடு, பிரைஸ், ஃப்ரீக்வன்சி. இதுக்கு இதை மென்ஷன் பண்ற மாதிரி, இதை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி வந்ததுன்னா நம்ம வவல் வவல் சவுண்டா இருந்தாலும் ஆன் போடக்கூடாது, ஏ தான் போடணும். எக்ஸாம்பிள் பாருங்க. த கார் டிராவல்ஸ் 80 கிலோமீட்டர் an hourன்னு வரக்கூடாது. அவர் வந்து வவல் சவுண்ட் இருக்குது, அதனால ஆன் போடலான்னு போடக்கூடாது. ஏன் தான் போடணும். எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? த ஸ்பீடு, அந்த காரோட ஸ்பீடை சொல்றதுனால ஏ தான் போடணும். ஏன்னா அந்த ஏ வந்து இதை எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா பர், இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. பர் அவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால இதுல வவல் சவுண்டா இருந்தாலும் ஆன் போடக்கூடாது, ஏ தான் போடணும். த ரைஸ் காஸ்ட் 60 a கிலோ. ஒரு கிலோனா என்ன? பர் கிலோ அப்படின்னு அர்த்தம். ஏ கிலோனா பர் கிலோன்றது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஐ விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ட்வைஸ் எ மந்த். பர் மந்த், ஒரு மாசத்துக்கு 2 தடவை என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸை
சந்திப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஏ வந்து such, quite, rather and many. இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து எதை மாடிஃபைட் பண்ணுது? அதாவது அந்த நவுனை சிங்குலர் கவுண்டபிள் நவுனா மாடிஃபை பண்ணிடும். ஓகேங்களா? இட் இஸ் such a beautiful place. இது ஒரு அழகான இடம். she is quite a talented singer. அவள் ஒரு நல்ல talented singer. ஓகேங்களா? it was rather a difficult question. அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் எக்ஸ்கிளமேட்டிவ் சென்டென்ஸ் பிகின் வித் வாட். நம்ம என்ன போடணும்? வாட்டுக்கு அப்புறம் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்ததுன்னா ஏ போடணும். ஓகேங்களா? வாட் எ வண்டர்ஃபுல் ஐடியா. என்ன ஒரு வண்டர்ஃபுல் ஐடியான்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன ஒரு வண்டர்ஃபுல் ஐடியா. வண்டர்ஃபுல் ஐடியான்றது என்னது? சிங்குலர் கவுண்டபிள் நவுன். இப்ப சிங்குலர் கவுண்டபிள் நவுன் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? ஏ தான் யூஸ் பண்ணணும். வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். வாட் எ பியூட்டிஃபுல் கார்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து and எதுக்கு வரும்? சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வவலுக்கு. ஏக்கும் ஆனுக்கும் மீனிங் என்ன? ஒன்று அப்படின்னு தான் அர்த்தம். and வந்து வவல் சவுண்டுக்கு வரும். ஏ வந்து கன்சோனன்ட் சவுண்டுக்கு வரும். ஓகேங்களா? an apple, an elephant, an umbrella. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே படிச்சோம். நெக்ஸ்ட் ஒரு வேர்டு வந்து ஹைச்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா வந்து ஹைச் வந்து சைலண்டா இருக்கும். அந்த இடத்துல an யூஸ் பண்ணணும். ஏ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? an honest man, an honorer, an hair. ஓகேங்களா? இது எல்லாமே ஹைச் வந்து சைலண்ட். அதனால நம்ம என்ன பண்றோம்? எல்லாமே எந்த சவுண்ட்ல தான் இருக்குது? வவல் சவுண்ட்ல இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே an தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? an honest person, an honorer, an hour. நான் ஏன் ஹோட்டல் தான் போடணுமே தவிர ஏன் ஹோட்டல் வந்து ஹைச்சை வந்து ப்ரொனவுன் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்ரிவியேஷன் பிகின்ஸ் வித் வவல் சவுண்ட். நம்ம என்ன போடணும்? an தான் போடணும். ஏ போடக்கூடாது. ஓகேங்களா? he is an MA graduate தான் சொல்லணும். ME சவுண்ட் தான் வருது. she filed an FIR. I சவுண்ட் தான் வரும். he is an MLA. ME தான் நம்ம ப்ரொனவுன் பண்றோம். an MBA, an MP, an SP, MBA அப்படின்னு போடக்கூடாது. இது எல்லாமே எந்த சவுண்ட்ல தான் வருது? வவல் சவுண்ட்ல வருது. ஓகேங்களா? இதே நம்ம கன்சோனன்ட் சவுண்ட்ல அப்ரிவேஷன் வந்ததுன்னா ஏ தான் போடணும். ஏ பிகாம் கிராஜுவேட், ஏ யூஎஸ்பி. ஓகேங்களா? ஏ யூஎன் ஏஜென்சி. இந்த யூஎன் இருக்குல்ல, அந்த ஏற்கனவே யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தோம்ல, அந்த யூ அந்த சவுண்ட்ல யூஎன் அப்படின்னு வந்ததுன்னா கண்ணை மூடிட்டு ஏன் போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா அது யூஎன் யூ அந்த சவுண்ட்ல தான் வர்றதுனால ஏ யூஎன் ஏஜென்சி தான் போடணுமே தவிர அண்ட் யூஎன் ஏஜென்சின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து இதுல பார்க்க வேண்டியது ப்ரொனவுன்சியேஷனை கண்டிப்பா பார்க்கணும். அது வவல் சவுண்டா கன்சோனன்ட் சவுண்டா அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் த வேர்டை யூஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுனை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ வந்து அது இன்டெஃபினைட்டா இருக்கு. திருப்ப அதே நவுனை மென்ஷன் பண்ணும்போது அது ஸ்பெசிபிக்கா மாறிடும். ஓகேங்களா? அப்ப அதுக்கு முன்ன என்ன போடணும்? நம்ம டெஃபினட் ஆர்டிகல் போடணும். ஐ பாட் எ புக். நான் ஒரு புக் வாங்கினேன். த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த புக் நம்ம இந்த இடத்துல ஆயிட்டு திருப்ப அந்த புக்கை பத்தி தான் பேசுறோம். அப்ப இந்த இடத்துல ஸ்பெசிபிக் ஆயிட்டு அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணுங்க? டெஃபினட் ஆர்டிகல் த தான் போடணும். ஓகேங்களா? இங்க ஏ புக்குன்னு சொல்லக்கூடாது. த புக், அந்த புக். she saw a dog. அவ ஒரு டாக் பார்த்தா. the dog was barking. அந்த டாக் குரைத்தது. ஓகேங்களா? a dog வந்து இந்த இடத்துல என்ன ஆயிட்டு? the dog ஸ்பெசிபிக்கா அந்த டாக பத்தி தான் நம்ம பேசலாம். ஸ்பெசிபிக்கா அந்த டாக பத்தி பேசுறோம். அதனால the dog தான் சொல்லணும். he found a wallet. ஒரு வாலெட் பார்த்தா. அந்த வாலெட்னு வரும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஸ்பெசிபிக் ஆயிருதா? the wallet belonged to his friend. ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டு பேர் பேசுறாங்க. எதை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி பேசுறாங்கன்னு தெரியும். அப்ப அந்த இடத்துல நம்ம என்னதான் போடணும்? the definite article தான் போடணும். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். நம்ம சொல்றோம் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்னா நம்ம எதை மென்ஷன் பண்றோம்னு அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம டெஃபினட் ஆர்டிகல் தான் பண்ணணும். வேர் இஸ் த கீ? நம்ம பர்டிகுலரா எந்த கீயை கேட்கிறோம்னு அவங்களுக்கு தெரியும். அந்த லிசனருக்கு தெரியும். ஓகேங்களா? த டீச்சர் ஹேஸ் அரைவ்டு. எந்த டீச்சர் வராங்க அப்படின்னு யாரை மென்ஷன் பண்றோம், எந்த டீச்சரை மென்ஷன் பண்றோம்னு ஸ்பீக்கருக்கும் லிசனருக்கும் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம்.
நெக்ஸ்ட் யூனிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒன்னே ஒன்னு இருக்கும்ல, அந்த சன், மூன், எர்த், இதுக்கு முன்ன எல்லாமே நம்ம தான் போடணும். The sun rises in the east, the moon shines at night, the earth revolves around the sun. The unique object க்கு முன்ன எல்லாமே தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்லேட்டிவ். The superlative EST இதுக்கு முன்ன கண்டிப்பா தான் பண்ணணும். She is the tallest girl in the class. This is the best book. He is the richest man in the village. அதாவது இது சூப்பர் அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்ன கண்டிப்பா போடணும். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஆர்டினல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்டினல் நம்பர்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்ன எல்லாம் கண்டிப்பா தான் போடணும். He won the first prize. This is the second chapter. She lives on the fifth floor. ஓகேங்களா, ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்ன எல்லாமே தான் போடணும். அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்ன எல்லாமே தான் போடணும். த வயலின், த கிட்டார், த பியானோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்வென்ஷனுக்கு முன்ன யூஸ் பண்ணணும். ஏன்னா when referring to an invention in a general sense நம்ம எதை யூஸ் பண்றோம், யூஸ் பண்றோம். The telephone changed communication, the computer has transformed education, the internet has connected the world. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ்க்கு முன்ன, அதாவது representing a whole class of people. அட்ஜெக்டிவ் எதெல்லாம், ரிச், புவர், எல்டர்லி, இதுக்கு முன்ன எல்லாமே நம்ம தான் யூஸ் பண்றோம். பிளஸ் அட்ஜெக்டிவ் தான் வரணும். The rich should help the poor. ஓகேங்களா. The elderly deserve respect. The blind need support. இது எல்லாமே என்னது, all class of people. இது வந்து rich, poor, elderly, blind இது எல்லாமே என்னதுதான் அட்ஜெக்டிவ். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்றதுனால இதுக்கு முன்ன நம்ம கண்டிப்பா தன்ற டெஃபினட் ஆர்டிகலை போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியை நம்ம மென்ஷன் பண்றோம், பர்டிகுலர் ஃபேமிலி நேமை மென்ஷன் பண்றோம். அப்போ அந்த ஃபேமிலி நேமுக்கு முன்ன தான் போடணும். த ஷர்மாஸ், த குப்தாஸ், த பட்டேல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அது ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலியை ரெஃபர் பண்றதுனால தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. த ஷர்மாஸ் ஹேவ் ஷிஃப்டட் டு சென்னை. The Guptas are our neighbors. The Patels have invited us for dinner. ஓகேங்களா. Use the before the name of newspaper. ஏன்னா the name of newspaper normally take the. ஓகேங்களா. I read the Hindu. She subscribes to the Times of India. He works for the Indian Express. An Indian Expresso, a Hinduவோ, a Times of Indiaனோ சொல்லக்கூடாது. நியூஸ் பேப்பருக்கு முன்ன என்னதான் வரணும், தான் வரணும். பர்டிகுலரா ஒரு நியூஸ் பேப்பரை சொல்றோம். ஓகேங்களா. அதனால தான் வரணும். பர்டிகுலரா ஒரு ஃபேமிலி நேம சொல்றோம், தான் வரணும். நெக்ஸ்ட் ஹோலி புக் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது எதை தான் யூஸ் பண்ணணும், தான் போடணும். ஓகேங்களா. த பகவத்கீதா, த பைபிள், த குரான். அதே மாதிரி இந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ரிவர், சி, ஓஷன், அதுக்கப்புறம் மவுண்டைன் ரேஞ்சஸ் எல்லாத்துக்குமே தான் வரும். த கங்கா, த இந்தியன் ஓஷன், த தார் டெசர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ். இந்த மவுண்டைன் ரேஞ்சஸ்க்கு முன்ன வரணும், இண்டிவிஜுவல் மவுண்டைனுக்கு முன்ன வரக்கூடாது. த ஹிமாலயாஸ், த ஆல்ப்ஸ்ன்னு சொல்லணும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் பீக்குக்கு முன்னாடியும் போடக்கூடாது. ஓகேங்களா. த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு வரக்கூடாது, மவுண்ட் எவரெஸ்ட் தான் வரணும். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிஸ் நேம்லாம் இருக்கு இல்லையா, த கிங்டம், ஸ்டேட், ரிபப்ளிக் இந்த மாதிரி வருது இல்லையா, இதுக்கு முன்ன போடணும். அல்லது ப்ளூரல் மீனிங்ல வந்தாலும் நம்ம போடலாம். ஓகேங்களா. த யுனைடெட் ஸ்டேட், த யுனைடெட் கிங்டம் அப்படின்னு தான் போடணுமே தவிர ஏ யுனைடெட் ஸ்டேட், ஏ யுனைடெட் கிங்டம்னு போடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம லாங்குவேஜ் அகடமிக் சப்ஜெக்டுக்கு முன்ன ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, ஷீ ஸ்பீக்ஸ் த இங்கிலீஷ்னு வரக்கூடாது. த மேத்தமெட்டிக்ஸ்னு வரக்கூடாது, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். ஹீ இஸ் ஸ்டடியிங் த கெமிஸ்ட்ரின்னு வரக்கூடாது, கெமிஸ்ட்ரி. அதாவது லாங்குவேஜ் அகடமிக் சப்ஜெக்டுக்கு முன்ன ஆர்டிகல்ஸ் வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டு நாட் யூஸ் ஆர்டிகல் பிஃபோர் த நேம் ஆஃப் மீல்ஸ். த பிரேக்ஃபாஸ்ட், த லஞ்ச் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா. we had the breakfast அப்படின்னு சொல்லக்கூடாது, we had breakfast at 8 AM. ஓகேங்களா. lunch is ready, the lunch is readyன்னு சொல்லக்கூடாது. they invite us for dinner தான் சொல்லணுமே தவிர for the dinner அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப எதுக்கு முன்னையெல்லாம் வராது, லாங்குவேஜும் அகடமிக் சப்ஜெக்டுக்கு முன்னையும் ஆர்டிகல்ஸ் வராது. அதே மாதிரி நம்ம வந்து மீல்ஸை மென்ஷன் பண்றப்பையும் என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. த பிரேக்ஃபாஸ்ட், த லஞ்ச், த டின்னர் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னா சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு முன்ன ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ பிளேஸ் கிரிக்கெட், ஷி என்ஜாய்ஸ் பேட்மிண்டன், தே லவ் ஃபுட்பால், த கிரிக்கெட், த பேட்மிண்டன், த ஃபுட்பால் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷனை நம்ம பிரைமரி பர்பஸுக்கு யூஸ் பண்றோம். இப்ப ஸ்கூல்னா படிக்கிறதுக்கு போறோம், அப்போ த ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூனிவர்சிட்டிக்கு படிக்க போறோம், த யூனிவர்சிட்டி. காலேஜ் பிரைமரி பர்பஸ் என்ன, படிக்க போறது. இதுக்கு எல்லாமே த யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? த சில்ட்ரன் கோ டு ஸ்கூல் எவ்ரிடேன்னு தான் சொல்லணுமே தவிர த ஸ்கூல் எவ்ரிடேன்னு சொல்லக்கூடாது. ஹிஸ் ஃபாதர் இஸ் இன் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லணும், இன் த ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பர்பஸ் என்ன, ரிசீவிங் ட்ரீட்மெண்ட், அது பிரைமரி பர்பஸ். அதனால த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஐ வென்ட் டு த ஸ்கூல் டு மீட் த பிரின்சிபல். அதாவது அந்த ஸ்கூல்ல போய் பிரின்சிபலை பாக்குறாங்க. இதுல வந்து எதை மென்ஷன் பண்றாங்க, அந்த பர்டிகுலர் பில்டிங்கை தான் மென்ஷன் பண்றாங்களே தவிர பிரைமரி பர்பஸ் என்ன, ஸ்கூல் காலேஜோட பிரைமரி பர்பஸ் என்ன, லேர்னிங். ஓகேங்களா? பிரைமரி பர்பஸுக்கு இல்லாம மீட் பண்ண போறதுனால த ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, புரிஞ்சிருக்கு, வேற எப்படி எக்ஸ்பிளனேஷன் வேணும், வேற என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. எந்த மாதிரி டாபிக் வேணும்னு சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.